சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Thou shalt also consider in thine heart, that as a man chasteneth his son, so the Lord thy God chasteneth thee. Deuteronomy 8:5. ఒకడు తన కుమారుని ఎట్లు శిక్షించునో అట్లే నీ దేవుడైన యెహోవా నిన్ను శిక్షించువాడిని నీవు తెలుసుకొని. ద్వితీయోపదేశ కాండం 8వ అధ్యాయం 5వ వాక్యం. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. உபாகமம் 8:5. அன்பின் தேவ பிள்ளைகளே, எந்த தகப்பன் பிள்ளைகள் மீது அதிக அன்பாய் இருக்கிறாரோ அந்த தகப்பன் நிச்சயமாய் பிள்ளைகளை கடிந்து கொள்வார். ஏனென்றால் அவர்கள் தவறான பாதையிலே என்றும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அதிகமாய் கவனித்து கொண்டு அவரை நடத்துவார், ஆதரிப்பார். நம்மையும் தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். உலகத்திலே அநேகர் இருந்த போதிலும் உங்களுக்கும் எனக்கும் சிக்ஷைகள் அதிகமாய் வருமானால் அதிகமாய் நம்முடைய தகப்பன் நேசிக்கின்றார் என்ற அர்த்தம். அப்படியாப்பட்ட தகப்பனின் நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா, நல்ல தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.